நம்மளும் விஜய் சேதுபதிக்கு இவ்ளோ டைம் குடுத்துட்டு இருக்கோம். எத கேட்கணுமோ அத நல்லா பஞ்சா கேளுங்க சார் அப்டின்னா, அத அவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு. எப்பவுமே வந்து எய்தர் விக்ரம பேம்பர் பண்ண வேண்டியது, இல்ல கமருதீன, இல்ல பார்வதிய பேம்பர் பண்ண வேண்டியது. எப்பதான் இவரு ஃபயரா பேச போறாருன்னு எனக்கு தெரியல. அது அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். அண்ட் கம்மிங் டு கானா வினோத் அண்ட் அமித், தே நீடட் திஸ். இது இது வந்து கண்டிப்பா தேவைதான். கானா வினோத் வந்து ஸ்ட்ராங்கா அவரு இன்னுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி அந்த ஃபன் மோடு தாண்டி கொஞ்சம் கேம்குள்ள வரணும் அப்படின்னு பண்ணது வந்து ஓகே அப்ரிஷியேட்டபிள். அமித்துக்குமே அவரு எனக்கு ஒரு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஏன் அமித் இவ்வளவு பேம்பர் பண்ற? ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ற? வீக்கெண்ட்ல இருக்குன்னு நினைச்சேன். ஓகே அது அட்ரஸ் பண்ணதுமே ஹாப்பி தான். பட் ஸ்டில் ஐ எம் டிசப்பாயிண்டட். எனக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது இல்லாடி அவங்களுக்கு வந்து சிம்பத்தியா இது எங்கேயுமே போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்கள ரோஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்றதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ ரோஸ் பண்ணா தெரிஞ்சுட்டு போறாங்களா? இல்ல ரோஸ் பண்ணாம விட்டா தெரிஞ்சுட்டு போறாங்களா? இவங்க இல்ல 2 இப்ப ரொம்ப கேரக்டருமே ரோஸ் பண்ணாலும் சரியா "என்னய்யா மைக்கு தானே இதுக்கு போய் இவ்வளோ திட்டிட்டு இருக்காரு" அப்படின்னுவாங்க. இப்ப இதே பக்கத்துல இருக்கவங்கலாம் நல்லா அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்கலாம் என்ன சொல்றீங்க? பாவம் அமித், பாவம் வினோத். அது என்னடா சும்மா இருந்த ரம்யாவையும், சாண்ட்ராவையும் கூப்பிட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு இப்படி கேட்குறோம்ல. இப்ப யாருமே கமருதீன் பார்வதியே பேச மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க அந்த 2 விஷயத்த கிளப் பண்ணி ஒண்ணா அப்படி பேசி முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் சமாதானம் ஆவறதுக்கு சொல்ற பாயிண்டா பூ இருக்கு பூவ தம்பி. பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. அதேதான், அதேதான். இல்லங்க. இதோட இப்படி இன்னொன்னு சொல்றேன் இருங்க. பார்வதிக்கு தகுந்த மாரி எப்படி ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுன்னு அவங்களுக்கே தெரியலையாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு பீஸ் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரில மாட்டியிருக்கு. எப்படி எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுன்னு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீசன்ல பார்வதி ப்ரோ மேக்ஸ் மாரி யாராவது வந்து அவங்க டீல் பண்ணிக்குவாங்க. அந்த ஏங்க அளவுக்கு இத ட்ரெய்னிங் இத குடுத்துருக்கு. இத வச்சுட்டு கேஜிஎஃப் ராக்கி பாய் ஒன்லி பீஸ்ன்னு எடிட் போட்டுருவாங்க. நீங்க வேற. ஐய்யய்யோ! ஐயோ! அழிச்சிருங்க அப்ப எல்லாரும். ஆமா, ஹரிஷ் நீங்க இவங்க விட்டு குடுக்காதீங்க. இவங்க யாரத்தம்மா போட்டு அடிச்சாங்க? புள்ளப்பூச்சி 2த்தையும் போட்டு அடிச்சுக்கிறாங்க. கானா வினத்தையும் கமருதீனும் இது யாரையா அம்மித்தையும் போட்டு அடிக்கிறாங்க இன்னைக்கு. பண்ண தப்பு 2 பேரு. யாரு? பார்வதியும் கமருதீனையும் போட்டு அடிக்கிறான்னா அம்மித்தையும் கானா வினத்தை கூட என்ன அடி அடிக்கிறாரு இவரு? அது ஏத்துக்குமா? இல்ல எனக்கு அதோட என்ன சிரிப்புன்னா, கானா வினோத் தான் அந்த டீம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க 12 பேர 3 பேரு டீமா செஞ்சிருக்காங்க. டீம்ன்னு வேற போட்டு விட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாருக்கும் வந்து இப்ப புரியாது உடனே நாளைக்கே. சாண்ட்ரா மாரி ஒரு 1 வாரம் கழிச்சு தான் புரியும். ஓஹோ! இததான் விஜய் சேதுபதி அன்னைக்கே சொன்னாரு. அதுக்குள்ள ஒரு 2 பேர் எவிக்ட் ஆயிருப்பாய்ங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல ஒரு ஜோக் வரும்ல, ரவுடி நின்னுகிட்டு இருப்பான், சத்தம் போட்டுருவான், ரவுடின்னு தெரிஞ்சோன்னா திருப்பி இவங்க சைடு கத்துவாங்கல்ல, என்னடா இங்க சத்தம் அப்படிங்கிற மாதிரி. டேய் அவனுக்கு 2 பேர் அங்க உட்கார்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை போட்டு அவர் சொல்ற மாதிரி அடி அடின்னு அடிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன பயமா இருந்ததுன்னா, கமருதீன் வந்து திவ்யா முன்னாடி இப்படி இப்படி பண்ணி சிரிப்பான்ல, அந்த மாரி எங்கேயோ சிரிச்சு சிரிச்சு வச்சிட போறான் இப்ப விஜேஎஸ் முன்னாடின்னு நெனச்சேன். நல்ல வேளை பண்ணல. பண்ணியிருந்தா பங்கமாயிருப்பான் இன்னைக்கு. இல்லங்க. எப்படி அவங்க 2 பேரும் அடிச்சது தப்புன்றீங்க? ஏன்னா, அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கானா வினோத் இருந்தாரு. அமித்தும் லீடரா தான் இருந்தாரு. அவங்க 2 பேருமே யாருமே இப்ப கானா வினோத்லாம் பாத்தீங்கன்னா, அவர் மேல கேஸ் போட்டபோது, எத்தன விஷயத்துக்கு வந்து ஹி ரெய்ஸ்ட் ஹிஸ் வாய்ஸ். அந்த ஒரு கோர்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆதிரை போட்ட கேஸ்ல யாருமே சொல்ல விடல. ரியானா சொன்னதுக்கெல்லாம் அந்த பொண்ண பயங்கரமா மொக்க பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஆதிரையும் வந்து பயங்கரமா பேசினாரு. பட் ஆனா அன்னைக்கு வந்து திவ்யாக்கு பண்ணதுக்கு வெறும் "நீ பேசாத பேசாத" அமித்தும் வந்து he used that soft tone. So as a leader he should stood up and he should kind of what you're not supposed to talk like that அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவே இல்ல. He was so soft on Paru and Kamruddin. நீடட். பட் அதிகமா இவங்கள ரோஸ்ட் பண்ணிட்டு, அவங்கள அப்படியே உட்கார வச்சு தட்டி குடுத்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கம்பேரிசன் ஆஃப் ரோஸ்ட் ஆமா, நான் that is சொல்றேன். correct. Yeah, that அடிக்க is correct. வேண்டிய That is correct. ஆட்கள விட்டுட்டு, இன்னொரு ஆங்கிள் இருக்க ஒரு 2 பேர போட்டு பயங்கரமா அடிச்ச மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அதுதான். மேபி அவங்க இப்படி யோசிச்சிருப்பாங்க. தப்பு பண்ணவங்கன்னு ஃபீல் ஆகல. நீங்க ஒரு தலையா நின்னு தப்பு பண்ணவங்கன்னு ஃபீல் பண்ண வச்சிருக்கணுமா இல்லையா? அது நீங்க ஃபீல் பண்ண வைக்கலன்னா, அப்ப ஏன் நீங்க தலையா இருக்கீங்க? அப்படின்றதுக்காக அவர நல்லா அடிச்சிருக்காங்களோ என்னமோ! இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. டாஸ்க்ல ஏதாவது மக்கார் பண்ணாலும் ரோஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ் ரூல்ஸ் ஒண்ணு வச்சு அத ஃபாலோ பண்ணலனாலும் ரோஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க என்னதான் ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. அப்போ ஓகே. நீங்க நெனச்ச ஆட்கள் வந்து என்ன தப்பு பண்ணாலும் நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். இப்படிதான் கொண்டு போறோம் ஃபைனலுக்குன்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. யார் இவங்க 2 பேரும் ஃபைனல்ஸ் கூட்டு போறாங்கன்றீங்களா பிளடி? ஆமா, பாரு பாக்குறதுக்கு வெளியில உட்கார கமருதீன். வச்சிருப்பாங்க. ஆமா. அது வேணா இருக்கும். பாரு கமருதீன்.
ஓ அவங்களே அவங்க எவிச்சலுக்காகன்றீங்களா? ஆமா வெளியில உட்காந்து ஆடியன்ஸா பாத்துட்டு இருப்பாங்க ஃபைனல்ஸ். நீங்க வேணா பாருங்க. இன்னும் ஒரு வாரம் தான் மேக்ஸிமம். அவங்க 2 பேருமே ப்ளீஸ் எங்கள வாக் அவுட் பண்றோங்க. எங்கள விட்டுருங்க அப்படின்னுவாங்க. எங்களால அந்த மைக்லாம் போடாமலாம் பேச முடியாது. வி நீட் அவர் பிரைவசி அப்படின்ட்டு அவங்களே கிளம்பிருவாங்க. ச்சே, 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 ச்சே. அப்படிலாம் ஆகாது அபி. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் எஃப்ஜி தூக்குங்கடான்னு. அவங்க எஃப்ஜியை விட்டுட்டு வியாராவை தூக்கிட்டாங்க. சோ சேட். எக்ஸாக்ட்லிங்க. அதுதான் நானும் நினைச்சேன். ஐ திங்க் நாளைக்காவது எஃப்ஜியை கொஞ்சம் ரோஸ் பண்ணலாம். பட் ஆனா இந்த வாரம் ம். இந்த வாரம் ரோஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எஃப்ஜே அவருக்கு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ண விதம் வந்து ஓகே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த வாரம் மட்டும். பட் அதர் தென் தட் அவர் ப்ளே பண்ண விதம்லாம் சரியில்லை. ஈ டிசர்வ்ஸ் டு கோ மோர் தென் வியானான்ற ஒரு ஃபீல். இல்ல வர்ற நியூஸ் வேற மாதிரி வருது பிபி. என்னது? ஹெவி ரோஸ்டிங்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே சூப்பர். அப்போ யாருக்கு இல்ல ரோஸ் ப்ரோ? எனக்கு எஃப்ஜே 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 சண்டேல மாட்டிக்கிட்டான் போல. சண்டே இன்னைக்கு எஃப்ஜேக்கும் இவருக்கும் அரோராக்கும். பேசலாம் இதெல்லாம் பேசணும் பேசலாம். ஓகே அவங்க நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பேசிட்டோம். பேசுங்க பிரகாஷ் பேசுறீங்க. Thank you bro. Hi Vignesh bro, hi Abhi madam, hi Sam bro, hi Harish bro, hi to everyone. இன்னைக்கு வந்து அது எல்லாருமே சொன்ன மாதிரி தான். இது வந்து ரோஸ்ட் என்னன்னா ரோஸ்ட் வந்து கிறிஸ்பாக இருக்கணும். இந்த ரோஸ்ட் வந்து கொஞ்சம் நமுத்து போச்சு அவ்வளோதான். ஸோ மற்றபடி என்னன்னா அமித் வந்து கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் பாவம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா ஸோ ஆஸ் எ கேப்டனா ஹீ ஷுட் மேக் அ ஸ்ட்ராங் டிசிஷன் ஹூ மேட் அ மிஸ்டேக். பட் அவர் என்னன்னா உக்காந்துட்டு வந்து பொறுமையா இது வந்து நடக்கதான் செய்யும், பரவாயில்ல பார்த்துக்கலான்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து வச்சு செய்யறத மற்ற டீம்மேட்ஸ் எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி என்ன நீங்க வந்து தைரியமா கேட்டுட்டா என்ன பண்ற போறாங்க அவங்க 2 பேரும்? அதே மாதிரி கமருதீன் வந்து கமருதீனுக்கும் எஃப்ஜேக்கும் ஃபைட் நடக்கும்போது கூட கமருதீனை வந்து எப்படி எஃப்ஜே கிட்ட வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுற மாதிரி இருந்தது. கமருதீன் வந்து விடு கமருதீன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி திவ்யா மேட்டர்ல சுத்தமா கமருதீனை வந்து எழுந்து எதுவுமே கேட்க கூட இல்லை. ஸோ அவன் வாடி போடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரேஸ் பண்ணிட்டு போறான். அப்பயும் உட்காந்து அமித் வந்து பார்த்துட்டே தான் இருந்தாப்புல. ஸோ அதுக்கான வந்து ஒரு ரோஸ்ட் தான் இது. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு நம்ம அவர் பேர் ஐயோ அவர் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் வந்து கானா வினோத் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அதுக்கான ரோஸ்ட் கிடைச்சிது. பட் ஐ டோன்ட் நோ எப்படி எஃப்ஜேக்கு வந்து அந்த ஃபைட்டுக்காக மட்டும் ரோஸ்டா இல்லை வேற எதுவும் தெரியல. அது பார்ப்போம், இனிமேல் வரும்போது மற்றவங்க பேசும்போது கேட்டுக்கலாம். ஸோ ஐ திங்க் இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. ஸோ லெட் தம் ஸ்பீக். தேங்க்யூ. செகண்ட் ரவுண்ட்ல பேசுறேன். தேங்க்யூ. அடுத்து யார்? எனக்கு யாரோட ஹேண்ட் ரைஸ்மே காமிக்கல. ஆனந்த் ஆர்த்தி புக்வாம் பேசுறேன். சாரி புக்வாம் ப்ரோ. ஆனந்த் ப்ரோ ஒரு நிமிஷம். புக்வாம் ப்ரோ பேசிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஓகே ஹாய் guys, ஹாய் அபி, ஹாய் விக்னேஷ், ஹாய் குமார். ப்ரோ. இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு ஃபைன். ஒரு மாதிரி ஓகேவா தான் போச்சு, மிக்ஸ்டாக தான் போச்சு. ஆனால் இது வந்து இது ரோஸ்ட் மாதிரி இல்லை. இது ஒரு மாதிரி அவங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது தெரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு இது சொல்ற மாதிரி பார்த்தா. அது வந்து ஆனால் இது யாருக்குமே வந்து இது என்ன டிசிஷன் எடுக்கணுன்றது யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாருன்னா அது ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்னன்னா அமித், நீங்க அந்த டிசிஷன் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அதுக்கு டைல்யூட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது. ஒருவேளை அந்த பனிஷ்மெண்ட்டே கொடுக்காம அது வேணாம் அதை பண்ண மாட்டேன்ட்டாங்கல்ல, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க விட்டுறீங்க, நாங்களும் பிக் பாஸும் நானும் பார்த்துட்டு போவேன் வீக்கெண்ட்லன்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அந்த பனிஷ்மெண்ட் அதுக்குள்ள போய் அதுக்கு வீட்டு வேலையை பார்க்க முடியாம
அமித் ஆக்சுவலி 50% ஒரு மாதிரி நல்லா தான் செஞ்சாரு மனுஷன், ரொம்ப பேடாலாம் செய்யல. 50% அந்த புதுசா அந்த கிச்சன் டீமுக்கு 6 பேரை கொண்டு வந்ததாகட்டும், பேட்டரி மேட்டர் ஆகட்டும், ஏகப்பட்டது நிறைய பேர் தூங்க விடாம பார்த்துக்கிட்டதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த புதுசா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லார்ட்டும் போய் சாரி கேட்க வச்சதாகட்டும், அப்புறம் அவங்கள பத்தி நல்ல விஷயம் சொல்ல வச்சதாகட்டும், புதுசா என்னென்னமோ பண்ணாரு. அந்த ஒரு விஷயத்த ட்ராக் மாதிரி போயிட்டாரு. அதுக்காக மொத்த காண்டியும் கொண்டு வந்து இவர் மேல காமிச்சது எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. அவரு அதுக்கு மாதிரி யாரும் பெருசா அதை நான் பண்ண மாட்டாங்க, அது பெரிய எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு அது டீரியல் லைட்டர் தான், அதுக்கு போட்டு அடிக்கலாம், நான் இப்படி அடிச்சிருக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொன்னாங்க 1.5 மணி நேரம் என்னமோ போட்டு அமைத்து வச்சு அடிச்சாங்களாமா, கண்டினியூஸா 1.5 மணி நேரம் ரோஸ்ட் போச்சாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து வந்து எனக்கு மற்றவங்க எல்லாம் கேட்கணும்னு சொல்றாங்க, உள்ள இருக்கவங்களே யாருமே கேட்கல, உள்ள இருக்கவங்களுமே யாருமே பேசாம சிரிச்சுட்டு தான் இருந்தாங்கன்றதுதான் பிரச்சனை. இப்ப வந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது விக்ரம் கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு திவ்யா வந்து கேட்கும்போது சொல்லுவாங்க. அதுக்கு திவ்யா வந்து விக்ரம் சொல்லுவாங்க, ஐயோ நான் வரலையா, நான் வந்தா நம்ம அதை பேசிட்டு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் டார்க் ஹியூமர் அதிகம், நான் ஏதாவது சொன்ன சிரிச்சிருவேன் வேண்டான்னு சொல்லி கமருந்துட்டு சொல்லுவான், வந்து அவங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லி சொல்லுவான், அப்படின்ட்டு காரணத்தை யார்கிட்ட சொல்லுவான் விக்ரம். அப்ப யாருமே வரமாட்டாங்கன்றது அங்க பாயிண்டா இருந்துச்சு திவ்யா ஃபைட்ல நடக்கும்போது, இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிடும்ன்றதுனால. ஆனா கொடுமை, ரம்யா ஜோ ஜெயிலுக்குள்ள இருக்குங்க பாவத்தை, அதுவே நான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன், என்னை போய் பேசுங்க திட்டுங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணுது பாவத்தை, நீங்க கேட்டிருக்க வேண்டியதானேன்றான் ஜெயில இருந்து. கொடுமையா இருந்துச்சு. சோ அதுதான். சாண்ட்ராவை பத்தி ஓரிரு வார்த்தைகள் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் புக்வம். தப்பிச்சாச்சு அவ்வளவுதான். ஆர்மில இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? நாளையில இருந்து வந்து ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டேன். இல்லைங்க, எடுத்தோடனே பேச வேணாம்னு நினைச்சேங்க, சரி போவேணாம்னு நினைச்சேங்க. எடுத்த உடனே நம்ம உண்மையாவே அதுதான் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், மீதி எல்லாம் அப்புறம் விஜய்ஸ கூட அப்புறம் இல்ல இல்ல பேசிக்கலாம். இல்ல அந்த ஃபீலிங்ஸ் 5 மணி 6 மணின்ற போய் விஷயம் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு அப்புறம் ரிலீஃப் ஆயாச்சு. அப்பா ஃபைன்ரா, நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சு உயிர் வாழ்ந்தா போதுண்டா. ஜெயிச்சாச்சு அவ்வளவுதான், இனிமேல்ட்டு பாத்துக்கலான்றதுதான். ஏங்க உள்ள ஒரு வெங்காய வியாபாரி உள்ள உட்காந்துருக்கா, அப்படி ஒருத்தன் கோபால்னு சொல்லி பிக் பாஸ் லவ் பண்ணிருக்கான், அவங்க எல்லாம் உள்ள உட்காந்து இருக்கும் போது எங்க ஜெயிச்சுக்கு என்னங்க பிரச்சனை இல்லைங்க, கேம் ஆட ஆரம்பிச்சு. இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் பேசினாங்க, கனி இத்தனை பேசினாங்களா, வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க, அவ்வளவுதான் விஷயத்தை எடுத்து பேச வேண்டியதானே, ஹோல் விஷயத்த என்ன நடந்ததுன்னு சொல்லணும்ல. அவர் கட்ல கூட வரல கனியோட பேசினது எதுவுமே, அந்த அளவுக்கு தான் அங்க பேசுனது இருக்கு. பேசுறதே பாருங்க எத்தனை பேர் கம்மியா தான் பேசிட்டு எப்படி பாயிண்ட் இருக்காங்க. எப்படி சாண்ட்ரா சொல்லுங்க அப்படின்னு பாருங்க. அபி ஏன் அவங்க சாண்ட்ராவை சொல்லுன்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அவங்க இருந்தாங்க அபி, அதனால அவங்க கேட்கல அபி, அதான் அபி. ரொம்ப சிம்பிளா நிறைய பொதுவான கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க ஜானகி. அது மட்டுமா சொன்னாங்க? பொதுவான கொஸ்டின் எவ்வளவு கேட்டாங்க? சாண்ட்ரா தாங்க பேசியிருக்காங்க. அதுதான் ஏங்க, ஏன்னா அவங்க அங்க கேட்கணுங்க, அவங்க இங்க கேட்கல, அதனாலதான் அவங்களை எழுப்பி ஏமா நீ 1 மினிட் தாங்க ஆன்சர் பண்ணாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அது 1 மினிட் தான். அதுக்கப்புறம் அமித் விஷயம், பார்வதி விஷயத்துக்கு தான் அவங்க நிறைய பேசினாங்க. எப்படி ஸ்கோர் பண்ணாங்க பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? 6 நாள் பேச மாட்டாங்களாம், 7வது நாள் வந்து நாங்க ஷோல நின்னு நாங்க பேசிட்டோம், எப்படி ஸ்கோர் பண்ணாங்க பாத்தீங்களா? ஸ்கோரிங் when it matters தான பாயிண்ட். என்ன பாயிண்ட் என்னன்னா, நாங்க லோ டைம்ல இருக்கும்போது கூட, நாங்க ரெடியா இல்லாதப்ப கூட நாங்க ஸ்கோர் பண்றோம். அங்க அவங்க ஆல்ரெடி ரெடியா தான் இருக்காங்க, என்ன இருக்கும்போது கூட பண்ண முடியல. என்ன பி நரேட்டிவ் செட் பண்றீங்களா? அப்படி வாங்க. ஏங்க இத்தனை நாள் யாரோ எல்லாமோ நரேட்டிவ் செட் பண்ணாங்க, நாங்க ஒரு 1/2 மணி நேரம் சேசிக்கு செட் பண்ணிக்கிறோங்க. ஓட்டு வருமா இல்லையான்னு தெரியல. சண்டே அன்னைக்கு வேற பேசுவோங்க, இன்னைக்கு விட்டுருங்க. சாண்ட்ரா அமுச்சு விட்டுட்டு பிரச்சனை வச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அபி. ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணீங்க? ஹபி, நான் நீங்க மத்த நாள் சொன்னா கூட ஹபி நான் நிஜமா ஏத்துப்பேன், ஏன்னா பிகாஸ் எஸ் ஐ ஆல்சோ லைக் சாண்ட்ரா பிளே. ஆனா நீங்க இன்னைக்கு போட்ட ட்வீட்டுக்காகவே இதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் வச்சுதான் நான் பாப்பேன். இப்ப நான் வியனா பத்தி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஹர்ட் ஆயிருவீங்க. இப்ப நான் சொல்ல வேணாம்னு அமைதியா இருக்கேன். ரொம்ப நேரம் காரசாரம் இல்லாம போச்சுடா, வந்த வேலை முடிச்சிடும் சொன்னமுத்தா. இல்லங்க சொல்றீங்க ஜானரி, வியனா வந்து அடுத்தவங்க இருந்து காப்பி அடிச்சுட்டு வந்து அதை பாலிஷ் பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே நான் உண்மையா ஒத்துக்கிறேங்க. நீங்களே சொல்ல, நானே சொல்றேன், இந்த இருக்கிறது யாருமே பெர்ஃபெக்டான பிளேயர்ஸ் கிடையாது. அந்த பொண்ணுமே she has many flaws. நான் உங்களை மாதிரி எல்லாம் தலைவி லாஸ்ட் டே பேசுறவளும் ஃபயர் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? she has flaws, ஓகேங்களா? ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பிளேயர்ஸ் வந்து they don't deserve to stay, but they are still staying, but this girl got evicted என்ற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு அன்ஃபேர்னு தோணுச்சே தவிர. இதுல அன்ஃபேரான விஷயம் எங்க வந்ததுன்னா, அந்த 7 பேர் மட்டும் நாமினேஷன் போட்டு அதுல 2 பேர் எவிக்ட் பண்ணாங்கல்ல, அங்கதான் அது அன்ஃபேர். லாஸ்ட் வீக்ல கூட நீங்க 2 பேரை தூக்கி இருக்கலாம்,
ஆனா லாஸ்ட் வீக் விட்டுட்டு இந்த வீக்ல வந்து சபரியில ஒண்ணுமே செய்யல. ஆனா அவருக்குள்ள நிறைய ஓட்ஸ் இருக்குது, அவர் வந்து டாப்ல இருக்கிறாங்க மாதிரி. ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் அன்பேர்ன்ற மாதிரி எனக்கு இந்த இருந்துச்சு. அக்ஷய் இட்ஸ் வீக்கு நாட் தட். இப்ப இந்த இடத்துல இல்ல வந்து சபரியை நம்ம சபரிக்கு வந்து நான் பேசிக்கிறேன். அபி சாண்ட்ராக்கு மட்டும் பேசுங்க போதும். என்ன இந்த மாதிரி பண்ணாதீங்க, கோஸ்ட் பதவியை கையில வச்சுக்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. இல்ல சபரி நிஜமாலுமே இந்த வீக் நல்லா விளாண்டான். அவன் 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 லாயரா இருந்த 2 கேஸ்க்கும் பண்ணான். ஒரு கேஸ் எதுவும் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு, பட் அந்த கடைசி கேஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணான். அவன் பெர்ஃபார்மன்ஸ் அதுல வந்து பாயிண்ட்ஸ் வச்சது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. சோ ஹி டிட் சம்திங், நாட் நத்திங்னு சொல்ல முடியாது. இல்லங்க இப்ப சோஃபார் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோஃபார் அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாப் பிளேயர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி வியானா இஸ் நாட் இன் டாப் 5. ஓகேங்களா? ஈவன் தோ ஐ லைக் ஹர், ஐ ஒன்ட் சே ஷீ இஸ் நாட் இன் டாப் 5. ஓகேங்களா? சேம் வே ஐ ஃபெல்ட் லைக் சபரி இஸ் நாட் இன் டாப் 5. ஓகேங்களா? அதே மாதிரி அரோராலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் நாட் இன் டாப் 5. ஓகேங்களா? ஆதிரி பட் என்னங்க பண்றாங்க? ஆதிரி சத்தியமா ஐங்க நான் திருப்பி சொல்றேன், ஆதிரி வந்தது என்ன பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுக்காக தான் வந்தாங்கன்னு எனக்கு தோணுது. லைக் ஷீ ஹாஸ் டு புட் டவுன் எஃப்ஜே வெயிட் அப்படின்ற பண்ணுங்க. மாதிரி தான் அடுத்த எனக்கு வாரம் நம்ம சேச்சி எவிக்ஷன் காப்பாத்த போறது ஆதிரை தான். வெயிட் பண்ணுங்க. தனியும் ஆதிரியை நம்பிதான் நாங்க இருக்கோம் இப்போதைக்கு. சரி இருங்க இருங்க அப்பவும் நீங்க அவங்க இருங்க 2 பேரை நம்பி இருக்கீங்கன்னு சொல்றீங்களே தவிர சேச்சி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா பாத்தீங்களா? அதாவது அது நாங்க இல்லங்க சர்க்காசம்ங்க. என்ன இப்ப இல்லங்க அப்படி இல்லங்க. எங்க சேச்சிகிட்ட வந்து மத்தவங்க இருக்க மாதிரி பிஆர் பண்ற அளவுக்கு வசதி இல்லைங்க எங்களுக்கு. நாங்க உண்மை, நேர்மை, நியாயம் இதை மட்டும் நம்பிதான் விளையாட்டு அப்படி போடுங்க. இருக்கோம். இல்ல நீங்களே ரொம்ப ரொம்ப நாங்க பேசிட்டு இருக்க வேணாம். என் பங்குக்கு என்ன இருந்தாலும் அரோரா போல வருமா அடுத்த week? இருங்க இருங்க சரி ஆனந்த் ஓகே. வேற ஆனந்த் ஆனந்த் பேசிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்த்தி, அதுக்கப்புறம் பிரகாஷ், அதுக்கப்புறம் மாதவி. ஆனந்த் ப்ரோ பேசுங்க ப்ரோ. நானும் பேச ட்ரை பண்றேன், இடையில இடையில பேசுறேன் பேசுவோம். இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல நான் ஃபர்ஸ்ட் சாண்ட்ரால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒருத்தங்களா போயிடுறேன். அபிட்ட தான் கேட்கணும். அபி நெக்ஸ்ட் வீக்காக சாண்ட்ரா அவங்களோட அந்த சட்டையை மாத்துவாங்களா இல்ல அதே சட்டையோட தான் ட்ராவல் பண்ணலாம்? சொல்லுங்க சொல்லுங்க. என்னது சாண்ட்ரா? இல்ல இல்ல அபி சாண்ட்ரா வந்து இப்ப இந்த வீக் ஃபுல்லா ஒரு சட்டையில இருந்தாங்க, நெக்ஸ்ட் வீக்கும் அதே சட்டையோட தான் டிராவல் பண்ணுவாங்களா இல்ல வேற ஆமாங்க, சட்டை ஃபைனல் வந்துருமா ஸ்டேஜ் அப்படின்னு வரைக்கும் கேக்குறேன். அந்த சட்டை தாங்க. வெயிட் பண்ணுங்க. வேற சரி சட்டைலாம் ஓகே. எடுக்க மாட்டோம். அதே சட்டை துவச்சு போட சொல்லுங்க அபி. அது துவைச்சிருப்பாங்க. வீக்கெண்ட்ல இன்னைக்கு துவைச்சிருப்பாங்க. அவன் இன்னைக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். எபிசோட்ல அந்த சட்டையை மறந்துட்டாங்களோ? இல்ல விஜய் சார் மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல, அதுக்காக சட்டையை பின்னாடி வச்சிருந்திருப்பாங்க. சோஃபா பின்னாடி வச்சிருந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலா. ஓகே அபி பெல்ட் கூட வச்சிருக்காங்க. அபி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பெல்ட் கட்டிட்டு வருவோம். ஓகே சரி. இன்னொன்னு சாண்ட்ரா பத்தி இன்னொன்னு ஐ மீன் சொல்லணும். சரி ஆக்சுவலா வந்து அவங்க இப்ப மத்தவங்க கேட்கறப்பையும் சரி, இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப கோர்டாஸ்லயும் சரி, இல்லை இப்ப இன்னைக்கு பேசினப்பையும் சரி, பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு வந்து அவங்க கூட தான் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே தான் இருக்காங்க. பட் ஆனா இந்த இடத்துல ஒரு சில இடத்துல வந்துட்டு பேசணும் செய்யணுன்றப்ப ஓப்பனா போட்டு அவங்க உடைச்சிடுறாங்க. இந்த மாதிரி இப்ப நினை கூட வந்துட்டு 2 பேரும் ஒன்னா பெட்ல படுத்திருந்தாங்கன்ற மாதிரி வந்துட்டு ஒரு இது டாக் வந்து விட்டுருப்பாங்க. சரி அதாவது கானா வினோத் மாதிரி தான் கூட இருக்காங்க. பட் ஆனா அவங்க எந்த இடத்துலயுமே வந்துட்டு சொல்றாங்க நீங்க பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எங்கனையாவது ஒரு சில இடத்துல வந்துட்டு சொல்ற மாதிரி இருந்தாலும் அதை ஸ்ட்ராங்கா சொல்லலாமே. அவங்க ஸ்கோர் பண்றதுக்காக அவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடிச்சுட்டு இங்கிட்ட வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்களா அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. மேபி அது அவங்களோட கேம் பிளேவா என்னன்றது வந்துட்டு எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்து இப்ப இந்த கடைசியா வந்துட்டு அந்த எபிசோடு முடியிறப்ப, இன்னைக்கு அந்த இது முடியிறப்ப பார்வதி அந்த கமருதீன் பேசுற அந்த டாபிக் வந்து பேசணும், அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா கமருதீன் வந்து இந்த இதுல இருந்து நான் போகணும், இந்த இதுல இருக்க வேணாம், நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு நான் இதுல இருந்து நான் இது பண்ணிக்கிறேன், விலகி போகணும் அப்படின்றப்ப அவங்க அவங்க பேபி மேல அவ்வளவு பாசமா இருந்தா செஞ்சா அவங்க பேபிக்காக வந்துட்டு அதை இது பண்ணணும்ல. இது வந்து இப்ப எல்லாருமே சொல்ற மாதிரி இது உண்மையான லவ்வா இல்ல கமருதீனை வச்சு பார்வதி வந்து கேம் பிளே பண்றாங்களா? எங்க அவன் போயிட்டான் அப்படின்னா சி கமருதீன் இல்லைனாலும் அவனால கேம் பிளே பண்ண முடியும். பட் அவங்களோட அந்த கேம்ல இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ அவன் போயிட்டான் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு சம் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்ம இது பண்ண முடியாம போயிருமோ அப்படின்ற அவனே போறன்றவனை வந்துட்டு ஏன் வந்து திரும்ப திரும்ப பிடிச்சு நீ ஏன் போறேன்ற மாதிரி சொல்ற, அது வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்ற மாதிரி வந்துட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ற மாதிரியே இருக்கு. ஸோ அவனை வச்சு கேம் பிளே பண்றதுக்காக
அப்படி பண்றாங்களான்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீக் அகைன் எல்லாருமே சொன்ன மாதிரிதான். இந்த என்னோட அசம்ஷன்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு மாதிரி எடுத்து கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். பார்வதி வந்து கமருதீன் பின்னாடியே போற மாதிரி இருக்கும். இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஃபைட் இது பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிற மாதிரி வந்துட்டு மேபி கொண்டு போகலாம். அண்ட் திரும்ப வந்து நேற்று எல்லாருமே இதே ஸ்பேஸ்ல தான் பேசணும், ரோஸ்ட் பண்ணணும்ட்டு. அந்த பேசிட்டு நம்மளே வந்து அந்த அளவுக்கு ஹெவியான ரோஸ்டா இருக்காது அப்படின்ற மாதிரி தான். இது வந்து ரோஸ்டே இல்லை ஆக்சுவலா சொல்ல போனா அது எல்லாருக்குமே தெரியும். இது ரோஸ்ட்ங்கிறது இல்லைன்றது அது எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியுது. இது ரோஸ்ட் பண்ணி செஞ்சா மட்டும் அங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அவங்க ஒன்றும் பெருசா இது பண்ண போறது. அதுக்கு அவங்கள மைக்க மாட்டிட்டு நீங்க பேசாதீங்க, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க பேசாதீங்க, நான் 1 மினிட்னு சொல்லிட்டா யாரும் இடையில பேசாதீங்கன்ற மாதிரி நீங்க 2 பேருமே பேசாதீங்கன்னே சொல்லி இருந்திருக்கலாமே. இதுதான் உங்களுக்கு ஏதோ பெருசா பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஸ்கெட்ச் அவங்க 2 பேருக்கு போட்டுட்டு அந்த ஸ்கெட்ச் வந்து கானா வினோத்தும் அண்ட் அமித்தும் மாட்டின மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க 2 பேர்த்த இது பண்ணி இது ஏதோ அவங்களுக்கு ரோஸ்டா இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்வதி அண்ட் கமருதீன் வந்து 2 பேருக்கும் அது ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்கள வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஒரு இதா காமிக்கணும்ன்றதுக்காக வந்துட்டு அதை பண்ணாங்களான்னு தெரியல. எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் கண்டிப்பா நாளைக்கு எபிசோட்ல இது திரும்பவும் அகைன் இதை ரோஸ்ட் பண்ணுவாங்களா செய்வாங்களான்றது வாய்ப்பே இல்லை. இன்னும் லிஸ்ட்ல வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க செய்யறாங்க. அந்த கோர் டாஸ்கை பத்தி பேசுவாங்க. இல்லைன்னா நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கு, ஸோ அந்த எவிக்ஷன் பாதி போகும். ஸோ இவங்க வந்து இதுல இருந்து தப்பிச்சு போற மாதிரி தான் இருக்கும். என்ன அமித் அண்ட் கானா வினோத்துக்கான இது ஒரு வார்னிங் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இது உங்களோட கேம் வந்து லாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இது இன்னைக்கு எபிசோட் அண்ட் அவங்க 2 பேர்த்த கொண்டு போன அப்படிதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னும் ஒன்மோர் இது என்ன சொல்லணும் அப்படின்னா, கடைசியா எஃப்ஜேல நான் முடிக்கிறதுக்கு விரும்புறேன். எஃப்ஜேயோடலாம் யாரெல்லாம் சேர்றவங்க எல்லாருமே வெளியில போற மாதிரி தான் இருக்கு. அந்த அவனோட அந்த ஒரு இதுக்குள்ள போய் மாற்ற எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆதிரை, அதுக்கப்புறமா சம்மந்தமே இல்லாம அவ்வளவு நாள் ஒழுங்கா விளாண்டுட்டு இருந்த வேணா எதுக்கு இதுல வந்து வாண்டடா வந்து மாட்டினாங்கன்னு தெரியல. மாட்டி வெளியில போற சமயத்துல அவங்களே வெளியில போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அகைன் ஆதிரை அண்டு கனியோட பேச்சு அவங்களோட இதுவுமே சேர்ந்து போறதுனால மேபி நெக்ஸ்ட் வீக் எவிட்டாராது மேபி ஆதிரியாரு தனியா கூட இருக்கலாம். யார் எஃப்ஜியோட எல்லாம் சேர்றாங்களோ அவங்க எல்லாருமே வெளியில போற மாதிரி தான் ஒரு இது கிரியேட் ஆகுது. ஐ மீன் அந்த எப்படி சொல்ற கைண்ட் ஆஃப் அந்த ட்ராக் சொல்றேன் நான். ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் இதுல என்னோட இது அவ்வளவுதான். வேற எதுவும் இருந்துச்சுன்னா நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆர்த்தி பேசுறீங்க, அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுங்க, அதுக்கப்புறம் மாதவி, அதுக்கப்புறம் ஹரிஷ்ணா. ஆர்த்தி. ஓகே. ஹாய் எவ்ரிவன். எனக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு விஜேஎஸ் ரோஸ்ட் வந்து மேபி ஏன் வந்து பார்வதி பக்கமும் கம்ரு பக்கமும் திரும்பல அவ்வளவா அப்படின்னா, அவங்க பிக் பாஸ் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன எங்கேயாவது திரும்ப பேசிட்டாங்கன்னா என் மானம் போயிரும்ன்றதுனால கூட இருக்கலாம். மேபி அதுவா கூட இருக்கலாம். அது ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஆக்சுவலி இது கானா வினோத்துக்கு இந்த இந்த அளவுக்கு ரோஸ்ட் வந்து எப்பயோ வந்திருக்கணும். அதாவது அவரு உருவக்கேலி செஞ்சாருன்னு அப்போ கம்ப்ளைண்ட் வந்தது பார்த்தீங்களா? அப்பவே வந்துட்டு இருக்கணும். அப்ப வரல. அட்லீஸ்ட் பெட்டர் லேட் தென் நெவர். ஸோ கானா வினோத்துக்கு இப்ப கிடைச்சது வந்து மேபி இட் இஸ் அன் அவேக்கனிங் கால் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அமித்துக்கு தெரிலங்க. அவரு என்ன பொறுத்த வரைக்கும் மிச்ச கேப்டன்சியோட நல்லா தான் கேப்டன்சி பண்ணாரு. கேப்டன்சில குறை சொல்றதுக்கு பெருசா எனக்கு தெரியல. பட் இவ்ளோ ஐ மீன் அமித்த இவ்ளோ ரோஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது தெரியல. பார்வதி கம்ருவுக்கு அவரு ஓகே, ஹி சப்போர்ட்டட் தெம் டு அன் எக்ஸ்டென்ட். அதுக்கு கேட்டிருக்கலாம். அது டைரக்ட்டா கேட்டிருக்கலாம். அத கேப்டன்சி சொல்லி கேட்டது மேபி எனக்கு அது உடன்பாடு இல்ல. அண்ட் ஏன் எனக்கு அந்த கருத்து இருந்ததுன்னா, மேபி லாஸ்ட்ல கொஞ்சம் நான் கொஞ்சம் சென்டிமெண்டல் ஆர் எமோஷனல் பெர்சன். அதனால அவரு வந்து அவங்க டாட்டர் கிட்ட சொல்லுவாரு, "அப்பா இஸ் ஃபைன்" அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு அது கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் பாவப்படுறேனோ அப்படின்னு கூட தோணுது. எனக்கு தெரியல அமித்தோட கேப்டன்சில வேற எந்த குறையும் இருந்த மாரி தெரியல. அதர் தென் பார்வதி அண்ட் கம்ரு இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணது கூட பரவால்ல. லாஸ்ட்ல அவங்களோட அந்த கேஸ்க்கு அவர் ஆஜராகாம இருந்திருக்கலாம். இல்ல ஆஜராயிருந்தா கூட இந்த விக்ரம் வந்து எஃப்ஜேவ நீ ஐ ப்ளீட் கில்ட்டின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே அக்செப்ட் பண்ணிடுன்னு சொன்ன மாரி, இதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் பிக் பாஸ் சரி இது அட்லீஸ்ட் கில்ட்டியாவது ஃபீல் பண்ணுதுங்கன்னு இந்த காப்பி இதெல்லாம் குடுத்துட்டு, இந்த சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் இந்த பாரு கம்ரு மேல கொஞ்சமாவது பாவப்பட்டிருப்பாங்க. பட்
அதுக்கு போய் வாதாடி அதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி அது அவங்க பண்ணாத தப்பு. அது எனிவேஸ் யாரும் ஜட்மெண்ட் அவங்களுக்கு ஃபாரா கொடுக்க போறது இல்ல. அது அவங்க அப்படியாவது ட்ரை பண்ணிருக்கலாம் அந்த கேஸ. அது ஒண்ணுதான். மத்தபடி விஜேஎஸ் வந்து இது எக்ஸ்ல வந்து காலையிலேருந்து பாருக்கும் கமருக்கும் எக்கச்சக்க ரோஸ்ட்னு போட்டாங்க. வீக் டேலலாம் அவருக்கு ரெட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு போட்டாங்க. நேத்தி சாம் கிட்ட கூட நான் அதுதான் ஆர்கியூ பண்ணேன். அந்த அளவுக்கு ஒன்றும் பூச்சிலாம் இல்லைங்க. இவர் தாங்க வாயில்லா புள்ள பூச்சி மாதிரி இருக்காரு இந்த விஜேஎஸ் தான். அவங்கள ஒன்றும் ரோஸ்ட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. மேபி இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன இந்த வினோத் அமித் இது பண்ணதுக்கு கம்மிங் வீக்ல இப்போ இந்த பிரச்சனை நடந்ததுனால பாரு இது எண்ட் ஆஃப் தி டே நான் அதுதான் யோசிச்சேன். அவங்க சொல்லும் போதே கம்ரு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லலான்னு நினைப்பாருன்னு. அது மாதிரி தான் நேத்தி இன்னைக்கு எபிசோட் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ இப்ப அமித்தும் இல்ல, கானா வினோத்தும் இல்லைன்னா ஷீ வில் பி லோன்லி. இன்னும் ஃபியர்ஸ்ஃபுல்லா ஆடுவாங்க. இன்னும் நிறைய லூஸ் டாக்ஸ் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால மேபி இந்த மாதிரி கலப்பி விடுறாங்களோ என்னமோ தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், பீட் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், பிரியங்கா தேஷ்பாண்டே சொன்ன மாதிரி தான் பாரு ரன்ஸ் த ஷோ. அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த டே. அவளை வச்சு தான் போகுது. தேங்க்யூ. ஓகே, அடுத்து மாதவி. ஹாய் ப்ரோ. ஹாய் எவ்ரிவன். ஹாய் ஹாய். ஓகே. ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றி சொல்லணும்னா நம்ம எக்ஸ்பெக்டட் தான். ரோஸ்ட் ஆக்சுவலாக அதிகமாக கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இங்கே எல்லாரும் சொன்னீங்க ரோஸ் பத்தலன்ட்டு. நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ வந்து ஒர்க் அவுட் ஆகும். சும்மா பிளாஸ்ட் பண்ணிட்டு எவ்ரி வீக் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட சம்டைம்ஸ் நம்ம ஒதுக்கி வச்சு ஒருத்தவங்க சைலண்டாக ட்ரீட் பண்ணால் கூட there is a possibility they can change ஆக்சுவலாக. பட் ஆனால் வாட் எவர் மேபி இந்த மைக் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டே ரிப்பீட்டடாக இருக்கிறது வந்து இட் இஸ் கண்டிப்பாக வந்து இட் ஷுட் பி அ கண்டனபிள் ஒன் ஆக்சுவலாக. அது இதுக்கு மேலே அவங்க அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஃபைன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் லைக் தே போத் வில் பி டேக்கிங். பிகாஸ் ஈவன் பிரேக்லேயே பார்த்தீங்கன்னா கம்ரு வந்து திருப்பியும் பண்ணிருக்காரு. பட் ஃபைனலாக வரும்போது சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சலான்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் அ பாரு சப்போர்ட்டராவோ இல்லை எனக்கு பிடிக்குன்ற வகையில் நான் சொல்கிறேன், எனக்கு அவங்க கம்ருவோட இருக்கிறது பிடிக்கல. அவங்க வெளியில் வந்து ரெண்டு பேரும் அவங்கவுங்க கேமை வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறது தான் நல்லா இருக்கு. பிகாஸ் ஒரு டைப் ஆஃப் எமோஷனல் கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கே என்ன பண்ணுறது தெரியாமல் இட் இஸ் கோயிங் ஓவர் போர்ட் ஆக்சுவலாக. ஸோ இட் ஷுட் பி கம்மிங். அவங்க வந்து பர்சனலாக வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க கேமை பார்க்கணும். பிகாஸ் இட் இஸ் நாட் ஈவன் குட்டாகவும் தெரியல. ரெண்டாவது வந்து அமித் கானா வினோத் எல்லாம் அடிச்சது வந்து இது வந்து கானா வினோத் எல்லாம் எப்பமோ கேட்டிருக்கணும். அவர் இன்னைக்கு தான் கேட்டிருக்காரு. அப்பயும் வந்து சில பர்சன்ஸ் மிஸ் ஆகுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இப்போ இன்னைக்கு கமரு பேசின வேர்ட்ஸ் எல்லாம் தப்புன்ற மாதிரி தான் வந்து விக்ரமும் சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது இப்போ வரைக்குமே இவ்வளோ எபிசோட் ஆயிடுச்சு. இப்போ 11th வீக் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே அட்ரஸ் பண்ணல. கானா வினோத்க்கு இப்போதான் ஒரு ஆஃப்டர் 4 வீக்ஸ்க்கு அப்புறம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விக்ரம்க்கு பண்ணுவாரான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் வி ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி 30 to 40 days இருக்கு. அதில் இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. லாஸ்டா இன்னொன்னு வந்து வியானா எவிக்டட் இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது. பிகாஸ் ஸ்டில் எஃப்ஜே இருக்காங்க, சபரி இருக்காங்க. இவங்கள எல்லாம் தாண்டி ஆ வியானா போயிருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் எஃப்ஜே போனதுக்கு அப்புறம் போயிருந்திருக்கணும். தட்ஸ் வாட் மை பாயிண்ட். பிகாஸ் எல்லாரும் ஃபயர்லாம் விடுறாங்க. பட் ஐ வோன்ட் டூ தட் ஆக்சுவலி. எனக்கு அது பிடிக்கல. ஸோ பிகாஸ் அவனும் அதே சேம் டைப் ஆஃப் இதுதான் டிஃப்ரெண்ட் வேல பண்ணிட்டு இருக்கானே தவிர்த்து எனக்கு அவன் பண்ற எவ்ரி ஆக்டும் எனக்கு பிடிக்கல. ஸோ வியானா போறதுக்கு முன்னாடி எஃப்ஜே போயிருந்தான்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் அவனை வந்து அனுப்ப மாட்டாங்க. ஐ திங்க் லைக் ஹி மைட் கம் இன் டாப் 5ன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. டாப் 3 அண்ட் டாப் 3 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. டாப் 3 வரைக்கும் இருக்கு. ஓகே. யாரு அப்புறம் யாரு apart from சொன்னீங்க? that இது சாரி கவனிக்கல, அது மட்டும் கேட்டு. எஃப்ஜே எஃப்ஜே. ஓகே. அப்புறம் இன்னொன்னு இவங்க புக்வாம்க்கும் அபிக்கும் தான் காலையிலேருந்து எங்கே போனீங்க? நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் சாண்ட்ராவை எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. புக்வாமையும் காணோம், அபியும் காணோம்.
சாண்ட்ராவை சாண்ட்ராவை எலிமினேட் பண்றதுக்கு முன்னாடி எஃப்ஜே எலிமினேட் பண்ணணும் ஆமா அப்படிங்கறதா நீங்க நாங்கெல்லாம் உட்காந்து ஃபைட் எங்க போய் பண்றோம். எது எங்க போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க எங்களுக்கு தெரியாம எங்க தெரிஞ்ச பேசினாதான் வருவோம். எங்க பேசுறீங்க பை த வே? பிளடி ஸ்பேஸ் போடலீங்க. பிளடி ஸ்வீட் இல்ல இல்லையே பிளடி ஸ்வீட் போட்டிருந்தாங்களே ஸ்பேஸ். எனக்கு தெரியவே இல்லைங்க. அங்க நீங்க இனிமே இந்த மாதிரி சாண்ட்ரா பத்தி வேற ஸ்பேஸ்ல பேசுறாங்கன்னா எனக்கோ புக்வாமுக்கோ ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டீங்கன்னா போதும். தோ இல்ல வந்துட்டேன் இல்ல அப்படின்னு வந்துரும். அவங்க ஓட்டிங் அது வந்து ஒரு ஜெனரல் டாபிக். ஓட்டிங் படிதான் வந்து எலிமினேட் பண்றாங்களா அப்படின்னு வரும்போது பிகாஸ் ம். அப்படி பார்க்க போனா எஃப்ஜே இருக்கான் சபரி இருக்காங்க அவங்க எல்லாம் கேம்க்கு என்ன பண்ணாங்க. See even for me அவங்க எல்லாம் like இப்ப பண்ணிக்கிட்டு என்ன இருக்காங்க. கேட்டீங்கன்னா நீங்க பாக்கல, உங்களுக்கு தெரியல. ஓகே சாண்ட்ரா வந்து ஒரு 4 வீக்ஸ் வந்தாலும் see there is some dramatic அவங்க பண்றாங்க. சில இதுல ம். நிறைய flaws இருக்கு. she has to change. ம். பட் ஆனா அந்த கேமோட தாட் ப்ராசஸ் இருக்குல்ல ம். ஒரு கேம் பிளே நான் கேரக்டர் பத்தி நான் இங்க பேசவே வரல. ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி டிஃப்ரெண்டா பண்ணலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்னால தான் நான் வந்து ஈவன் நான் பாருக்கே நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகே மத்தவங்க எல்லாம் இன்னுமே வந்து எதுவுமே வந்து யாருமே எடுத்து பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே நான் திருப்பி சொல்லிட்டேன் ஹரிஷ் நீங்க ஸ்மைல்லாம் பண்ணாதீங்க. நான் கேரக்டர் பத்தி நான் பேசவே வரல. ஓகே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னா எனக்கு வேற மாதிரி சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ நான் சாண்ட்ராவையும் நான் அதே தான் சொல்றேன் நான். ஸோ அட்லீஸ்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தீஸ் பீப்புள் ஆர் அட்லீஸ்ட் திங்கிங் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த பேசிஸ்ல எனக்கு இன்னைக்கு சாண்ட்ரா வீட்டா இருந்தாங்கன்னா ஐ பி ஆல்சோ சேட். ஓகே ஓகேங்க. இல்ல ஒரே ஒரு தேங்க்யூ. குறுக்கு ஒரே செய்தி நிமிஷம் ஒரே ஒரு குறுக்கு செய்தி ஒரே நிமிஷம் ஹரிஸ் ப்ரோ ஒரே நிமிஷம். ஹாய் தாத்தா, வெல்கம் தாத்தா. இதுதான் Hi, hi, ஹாய் hi சார். everyone. சொல்லுங்க சொல்லுங்க ஹரிஸ். ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு குறுக்கு செய்தி. மாதவி சொன்னதுக்கு அவங்க ஸ்பேஸ்ல மத்த ஃபேண்டமா இருந்தா அவங்களே தானா வந்துருவாங்க. இவங்க 2 பேருக்கு நீங்க லிங்க் அனுப்பணும். அதை எவ்வளவு ஆனஸ்டா ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க நெக்ஸ்ட் டைம். ஏன்னா நாங்க வந்து என்ன எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருப்போம். எங்களோட ஆர்மி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு பாத்துட்டு இருப்போம். வேற ஒன்றும் இல்ல அதேதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸே கொஞ்ச நாள் சாண்ட் ஆர்மி மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு வாய்ப்பு நினைக்கிறேன். இல்லைங்க, மாத்த விட வாய்ப்பு இல்லைங்க. மாட்டாங்க. விட மாட்டோம் விட மாட்டோம். நீங்க கவலையப்படாதீங்க. வேற வேற இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதான் சாண்ட்ராவா அவ்வளவு ஆக்க விட மாட்டாங்க. எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் We ஸ்கிரீன் are டைம் outnumberedங்க மைனாரிட்டிங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த டைம். இல்ல அபியோட சப்போர்ட்டை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஓகே. அட பாவங்களே, இல்ல நீங்க எல்லாரும் 20 பேருக்குமே இது ஃபேன் ஸ்பேஸா மாறாது யாருக்குமே, விடவே மாட்டோம். ஆமாமா இல்ல சாமோட ஃபேன்ஸ் பேச மாறுறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே. சாமுக்கு அபி நீங்க எப்படி எஃப்ஜே சப்போர்ட் பண்றீங்க? அவனே சாண்ட்ரா பத்தி பின்னாடி எல்லாம் பேசுறான். பேசிட்டு ஆமா போறாங்க. எங்க அது கேம் தானங்க, என்னங்க பேசிட்டு போறாங்க. அப்படி அப்படி இருக்க கூடாது அபி. இல்லங்க ஆமா ஏங்க அவங்க கண்மூடித்தனமா பாரு ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுமா? அவன் நல்லா பண்றான்லங்க. எங்க குடுக்கணுமோ குடுக்குறான்ல. இப்போ சாண்ட்ரா சேச்சி சொல்றீங்களே, சேச்சி இது பண்றப்ப நம்ம அடிக்கணும், அவனும் அடிக்கணும்ல. அது அடிப்போம் எப்படி? சேச்சிக்கும் அவனுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் வரும்போது அடிச்சுக்கிறோம். அன்னைக்கு அடிக்கிறோம். அது வரைக்கும் நான் சரிடா சரிடா. இந்த பக்கம் இப்படிக்க ஒரு கேம், அந்த பக்கம் அவங்க அப்படிக்க ஒரு கேம். ஏன்னா இப்ப யார் முதல்ல வெளியில விட்டாலும் நான் இன்னொருத்தருக்கு தவிருவேன். வழியில இன்னைக்கு 5 மணி வரைக்கும் வீதியில இருந்தீங்களா? சேச்சியா யாரு? சரி கண்டிப்பா சரி, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சாண்ட்ரா கும்பிட்டு கொடுக்குறீங்க. ஒரு நிமிஷம் தாத்தா உடனே அட்ரஸ் ஜாமு கோவம் வந்துரும். ஜெயா தாத்தா ஹேண்ட் தாத்தா ரைஸ் பண்ணு. இங்க. தாத்தா இல்ல தாத்தா சொல்லுங்க தாத்தா. சத்தம் பேசுறது. இல்ல இது எப்படி வேற ஒருத்தருக்கு ஆர்மி ஆகும்? இது பாரு ஆர்மி இல்லையா? என்ன சாம்? சார் அது மட்டும் அபி நடக்காது அதானே ஆறு சார். ஆறு நான் இவ்வளவு ஆர்மி நாள் வந்தா அவங்க தான் நிறைய பேசுவாங்க. நான் கீழே இருந்து கேட்டு அப்படியே ஓடி போயிருவேன். யாரு சார்? நானா? நீங்க இல்லம்மா இந்த ஸ்பேஸ்ல, அதான் உங்க சார் இப்ப ஸ்பேஸ்ல. யாரும் வரமாட்டாங்க சார். பாரு ஆர்மி ஃபேன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னு தெரியல. போங்க நீங்க சும்மா சொல்லாதீங்க. இல்ல சார் வரமாட்டாங்க சார். இல்ல தாத்தா, டிபெண்ட்ஸ் காணவில்லை. அப்பான் த ஸ்பீக்கர்ஸ் தாத்தா. அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. என்னது? யார் வேணா சார் ஸ்பீக்கர்ஸ பொறுத்து யார் வேணாலும் வரலாம் தாத்தா. வரலாம். ஆனா சார் சொல்றது கரெக்ட் தான். பாரு ஃபேன்ஸ் ஒன் டைம் வந்துட்டு இருந்தாங்க சார். இப்ப வர்றது இல்ல. இன்னைக்கு அடி பலமா இருக்கிறதுனால வரலையா என்ன தெரியல. ஜெயா மட்டும் தான் இருக்காங்க. நீங்க ஜெயா பாருக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா? நானும் ஆமா இருக்கேன். நாங்க இருக்கோம் அபி. இருக்கோம். எல்லாரும் சார் நீங்க சார் சொல்ற மாதிரிதான் இன்னைக்குதான் சார் எல்லாரும் அடிக்கிறோம். இல்ல சார் இன்னைக்குதான் சார் ரொம்ப நாள் கழிச்சு 2 பாரு ஃபேன், ஒரு 2 சாண்ட்ரா ஃபேன், ஒரு எங்க ஆல்ரா கீழே ஃபேன் இப்படி கீழே நியூட்ரல் ஒரு லிசனர்ல ஒரு இது சாண்டர் ஃபேன் இருக்காரு. அவங்க கிட்ட ஆட் பண்ண சொல்றாரு. ஆட் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். வாவ், இன்னைக்கு நாங்க 3 members now. இன்னைக்கு நாங்க கம்பேக் கொடுக்குறோம். தாத்தா எப்படி போச்சு இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடு?
உங்களுக்கு எப்படி பட்டுச்சு? பரவாயில்லப்பா, ஒண்ணுமே நடக்காதுன்ற போது ஏதோ கொஞ்சம் நடந்தா கூட சந்தோஷமா இருக்கும். இதுவே இவனுங்களுக்கு எல்லாம் அதிகம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏங்க அவங்க ஏதாவது உரைக்க போதா? டைரக்டா சொன்னாலே உரைக்காது. என்னத்த சொல்லி என்ன பண்ண போறாங்களோ. இந்த சீசன் முழுக்க பிச்சை எடுக்கிறது, அழுவுது, புலம்புதுன்னு ஆயிடுச்சு. மேக்கர்ஸ் கிட்டேயும் கண்டஸ்டன்ட் தான் கதற விட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அவர் கேட்குறாரு, இந்த 2 பேரு வந்து இந்த 12 பேரு 14 பேரை கதற விட்டுட்டு இருக்காங்களேன்னு. ஏங்க அவங்க 2 பேரும் உங்க எல்லாரையும் கதற விட்டுட்டு இருக்காங்களா? அது உங்களுக்கு தெரியலையேன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க டைட்டில் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சார் நினைச்சேன். மாப்பிள்ளை சார் இவங்க அவங்க தான், 2 பேரு அவங்க போட்டிருக்க இல்ல சட்டை என்னது அப்படின்ற மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சாம் நினைச்சேன். இல்ல சார், அவங்க 2 பேரும் மொத்த பிக் பாஸ் டீமே கதற தானே சார் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பாவம் இல்லையா? ஏங்க இவங்க இவங்க கேம் விளையாடிட்டு தான் பரவாயில்ல. இது முதல் வாரம் கேட்டுக்கணும். ஏங்க பார்வதி இப்படி பண்ணிட்டு நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அப்போ விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழ பிடிச்ச கதையா? இவங்களுக்கும் தான் தேவை அது. வேணும்னா கேட்க வேண்டியது தானே, எங்களுக்கு சாப்பாடு வேணும்ன்ட்டு. எல்லாம் பேசாம இருந்துட்டாங்க. வச்சு செஞ்சிருக்கல அவங்க 2 பேரும். எதுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது? ஸோ தட் நீங்க பிடிச்சி எல்லாரும் சிண்டை பிடிச்சி நல்லா கேள்வி கேட்பீங்கன்னு. யாருக்கும் ஒரு துப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு டீ, காஃபி, முட்டை, பால்? அவங்களுக்கு வலிக்க கூடாதுன்னு இவங்க வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. நீங்க வேற. பாம்புக்கு பாலும் முட்டையும் கொடுப்பாங்க, பாம்புக்கே இல்லை, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு? ஹரிஷ்ணா பேசிடுங்க. ஹரிஷ்ணா அதுக்கப்புறம் பிரகாஷ். ஓகே ஓகே. சோ வந்து இப்ப இதுக்கு முன்னாடி எஃப்ஜே பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எஃப்ஜே எல்லாம் உள்ள இருக்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னு நான் கவனிக்கல, சாரி நேம் கவனிக்கல. சோ எஃப்ஜே வந்து உள்ள இருக்கான்னா, எஃப்ஜே வந்து அந்த வியனா வந்து காரணமா இப்ப நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் ஒரு 2 வாரமாவே அவன் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டான். அவங்களும் தனியா விளையாடணும் போய் தான் இந்த நிலைமைக்கு இருக்கிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அந்த பக்கெட் இஷ்யூ போன வாரம் வந்தது ஒரு பெரிய அடி விழுந்திருக்கும் அவங்களுக்கு. அதனால மேபி அது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணாங்களான்னு தெரியல. இஃப் ஓட் அதை நினைச்சு ஓட் பண்ணாங்களா இல்ல ஓட் பேஸ் பண்ணி எடுத்தாங்களான்னு தெரியல. பட் எஃப்ஜே ஸ்டார்டட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோர் டாஸ்க் இந்த வீக்கும் பாத்தீங்கன்னா அவன் அப்படியே கிராஜுவலா இப்ப அவன் கேம் அவன் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப வந்து அவன் வந்து எப்பவுமே கேர்ள்ஸ் கூட அப்படி பேசுறான். அது அவங்க தே ஆர் ஓகே வித் இட் அண்ட் இஸ் பி டூயிங் தட். பட் அதை தாண்டி அவன் கேமும் விளையாடுறான். அவன் சும்மா அதை மட்டும் பண்ணிட்டோ இல்ல தூங்கிட்டோ இல்ல, எஸ் ஸ்டார்டட் டு டூ. பட் இது அப்படியே கண்டினியூ ஆச்சா இல்ல திருப்பி போர்வையை போத்தி தூங்க ஆரம்பிச்சிடறானா அடுத்த வாரத்துல இருந்துன்றது வந்து இது தெரியல. பட் வியானா செம்ம பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், செம்ம கிளாரிட்டியா பேசுவாங்க, பயங்கரமா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. கானா வினோதையே சூப்பரா டீல் பண்ணுவாங்க. அந்த கிளாரிட்டி பக்காவா இருக்கும். அது போக 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 அவங்க வந்து அந்த ஒரு கிளாரிட்டிய மங்க அடிச்சுக்கிட்டு ஒருத்தங்களுக்கு சார்பா பேசுற மாதிரி உள்ள அப்படியே செட்டில் ஆனதுனாலதான் இது ரிசல்ட்னு நினைக்கிறேன். பட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வியனா வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு கிளாரிட்டியா இருந்தாங்க, அரோரா எவ்வளவு ஜீரோவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வியனா வந்து இப்போ அப்படியே கீழே போயிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ லைட்டா ஸ்டார்ட் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கேமரோட விளையாட்டு 2 பேரும் பிரிச்சு பாதி பாதி விளையாடி இருக்க மாதிரிதான் இருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட. சோ அதனால வியனா வந்து யோசிச்சு பார்த்தாலும் இப்ப நான் காலையில கூட அபி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்ப இருந்தா மட்டும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டாவோ ஒரு கான்ஃபிளிக்டாவோ எதுவுமே இல்லையா அவங்கள வச்சு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க வந்து பாரு ரன்ஸ் த ஷோ அப்படின்னு சொன்னாங்க. யாரு நான் வந்து பேரும் அதை மறந்துட்டேன். பட் ஐ அக்ரி பாரு ரன் த ஷோ. பட் இட் இஸ் அ வெரி பேட் ஷோ. அதுதான் என்னோட கமெண்ட் அதுக்கு. பிரகாஷ் நான் சொல்லிட்டா இவருக்கு சரி சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க பாரு இட்ஸ் a bad show. See, no one stopped them to evict. இல்ல நீங்க வேணும்னா அவங்களை evict பண்ணி அனுப்பிச்சிருங்களேன் வெளியே. ரெட் கார்டு தந்து அனுப்பிச்சிருக்கலாமே இன்னைக்கு. If you feel she is negative, she is creating problems, which is not good for the contestant plus the show, you had all the rights to give her a red card and send her home. நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது யார் மிஸ்டேக்? நான் தர முடியாது. இல்ல நான் உங்களை சொல்லல ப்ரோ. ஐ எம் டெல்லிங் the makers, Vijay TV, VJs can take that decision, right?
they have all the rights to take that decision. இன்னைக்கு அவர் நாமினேஷன்ல இல்ல சொல்லி ரெட் கார்டு தர முடியாது அப்படி இல்லையே. they can give red card, right? Anytime they can give. இல்லைங்க, ரெட் கார்டு கொடுக்குற மாதிரியான விஷயம் இல்லைங்க இது. இல்ல தாத்தா, அதுவும் நான் என்ன இல்லாம சொல்றேன், like இருங்க நான் இருங்க, நான் ஓகே ஓகே முடிச்சிடுறேன் ஓகே 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 நீங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. அவங்க எப்படி வெளில அனுப்புவாங்க? இது வந்து ஆடிட்டட். இது கடைசி 4 இடத்துல இருக்கிறது, இவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுல தே கேன் ப்ளே. பட் பெய்ட் பாட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இஃப் தே ஹேட் அ பெய்ட் பாட்ஸ், சே எக்ஸ் கண்டஸ்டன்ட் இஸ் காட் பெய்ட் பாட்ஸ், அந்த ஓட்டு வந்து நார்மல் ஓட்டு மாதிரி தானே வருது. அதுவும் ஆடிட்டிங் கம்பெனி எடுத்து தானே கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ பண்ண முடியாது. இது நான் உள்ளே இருந்ததுனால, ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. ரெட் கார்டெல்லாம் கொடுக்குற அளவுக்கு கொடுத்து தியாகிலாம் ஆக்க முடியாதுங்க. இவங்க பண்ணுறது வேறு விஷயம். டிஸ்ரெஸ்பெக்ட் டு த ஷோ. எவ்வளோ கடுப்பில் இருப்பாங்க தூக்கி போடன்னு எனக்கு தான் தெரியும். பட் தே கான்ட், தேர் ஹேண்ட்ஸ் ஆர் டைட். ஆனால் கேட்குறது இன்னும் நல்லா கேட்கலாம். எஸ், அந்த உரிமை இருக்குது. அது எந்த ஒரு ரூலும் இல்லை, ஸ்டாப் பண்ணல அவங்கள. ஏன்னா அவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அன்ஃபார்ச்சுனேட். இல்ல தாத்தா, we were expecting they should be brutally bashed இல்லையா? நாங்களும் அதான் இவங்க ரொம்ப ஒண்ணுமே பண்ணல, சைட்ல உட்கார வச்சுட்டு மைக்கு போடாதீங்க அவ்வளவுதான் பனிஷ்மெண்ட் தந்தாங்க. we also wanted பாரோ சப்போர்ட்டர்ஸோ கம்ப்ரூ எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. bash them like anything. they should know what is the importance. தெலுங்குல வந்து டைரக்ட் நாமினேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ள அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்றது 100% தெரியும். அந்த நாமினேஷன் வந்துட்டாங்கன்னா எலிமினேஷனுக்கு பயப்படுறாங்க. அந்த வார பிரச்சனைக்கு போகுது, பண பிரச்சனை, அந்த இது அந்த ஒரு ஃபீலிங் இருக்குன்றது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. நமக்கு தெரியுதோட அவங்க நம்மளை விட அதிகம் பார்க்குறாங்க. அங்கே நிறைய இருக்குது. அது ஏன்னோ தமிழில் வந்து அது பண்ண மாட்டேங்கிறாங்க. தெலுங்கு மலையாளத்திலாம் ரொம்ப சூப்பராக ப்ரூட்டலி தே destroy them and it is given so much effort. அந்த மாதிரி இருக்கிறவங்க மாறி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்க ஜெயிக்கக்கூடாது, கெட்ட பேரோட போனோன்னு எதிர்பார்த்து இப்படி விடுறீங்களான்னு கூட நான் என்னோட ரிவ்யூவில் கேட்டிருக்கேன். தட் இஸ் வெரி அன்ஃபேர் இல்லையா? இப்போ போகிறப்போ ரம்யாவுக்கு நீங்கள் நல்ல கேம் விளையாடுனீங்கன்னு கேட்டால் அது சொல்கிறாங்களே, அப்புறம் நீங்கள் நல்லா இருங்க, எதுக்கு வந்தீங்க, ஒர்க் பண்ணீங்க, லெட்டஸ் பார்ட், நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்கல்ல. அதையே முன்னாடியே செய்யக்கூடாது. எதுக்கு கடைசி வரைக்கும் அவ்வளோ கெட்ட பேரை வாங்கி கொடுத்து வெளியில் வந்தால் they have to face this இல்லை? I don't like what she's doing inside, but at the same time when she comes out of it, எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்ல. அது கரெக்ட் ப்ரோ, லைக் தாத்தா, that's right because her name is getting spoiled. அவ பேரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்தும் இல்லையா, she has to go through it. இது முதல்லயே இல்லையா, VJs should have approached, நீ பண்றது தப்பு இல்லாட்டி VJs இல்லம்மா, மேக்கர்ஸ். மேக்கர்ஸ் அதான் பிபி இல்ல, பிக் பாஸ் அவளை உள்ள கூப்பிட்டுட்டு you should improve, நீ தப்பு பண்ற, அது பர்சனலா சொல்லிருக்கலாம். பட் they are not doing, they are making her do more. இன்னும் ஸ்பாயில் தான் பண்றாங்க. ஆமா, this is exactly what I have told நிறைய வீக்ஸ்க்கு முன்னாடி அண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை ப்ளீஸ் டூ சம்திங். அவங்க வெளில கூட அமைச்சிருங்க, இன்னி கூட போட்டிருக்கேன், தயவு செய்து நல்லா இருக்கும் இங்கே வெளில அமைச்சிருங்கன்னு. ஏன்னா இது போதும். அண்ட் கமருதீன் இவங்கெல்லாம் வந்து ஒரு லைஃப்ல மின்னுக்கு வரணும், ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு அவங்க ப்ரொஃபஷன்ல தானே உள்ள வராங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருந்ததெல்லாம் விட்டுட்டு வராங்கம்மா. சீரியல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பி இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து பப்ளிக்கா போட்டு காமிச்சு எல்லாருக்கும் இருக்கு. பீப்புள் வில் டெஃபினெட்லி ஜட்ஜ் தம். இதை வச்சுக்கிட்டு யோசிப்பாங்க. அதுவும் பிக் பாஸே சொன்னாரு, எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் அவங்கள போடுவாங்க இந்த மாதிரி இருந்தானே சொல்லியிருக்காரு லைவ்ல. நீங்க கேட்டீங்களா எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் டேமேஜிங் தம் டோட்டலி. யங் பீப்புள், எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக். அதை வந்து நீங்கள் சொல்லி இந்த ஷோவில் அப்படி இல்லைன்னு தனியாக கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு போய் சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காங்க 2 தரம். இருந்தாலும் அப்படியும் திருந்தலைன்னா அது என்ன பண்ண முடியும்? அடுத்தது எஃப்ஜே, கமருதீன் இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு பாரு அவங்கள பற்றி பின்னாடி பேசுனதெல்லாம் போட்டு காமிச்சாலாவது அவங்க அடங்கியிருப்பாங்க. நீங்கள் செய்ய முடியாததை எதுவுமே செய்யலை. மிச்ச லாங்குவேஜில் பண்ணுறது தானே, உங்கள் ஃபார்மேட்டில் இருக்கிறது தானே. ஏன் தமிழுக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு பாயிண்ட் ஜெயா, ஆக்சுவலா நீங்க பேசுனீங்க, என்னதான் சப்போர்ட்டரா இருந்தாலும் யூ ரியலி
அவங்கள வந்து பேஷ் பண்ணிருக்கணும்னு சொல்றது வந்து இதுதான் ஒரு ரியலா சப்போர்ட் பண்றவங்க எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட். அது அப்ரிஷியேட் பண்றேன். இல்ல ப்ரோ, அதே ஐ ஹாவ் அ டாட்டர். சோ நான் அப்படி யோசிக்கிறேன். அவளே ஷீ இஸ் ஆல்சோ டாட்டர் ஆஃப் மதர் இல்லையா? அவங்களுக்கு எப்படி இருக்கும், மை டாட்டர்ஸ் நேம் இஸ் கெட்டிங் ஸ்பாயில், அவ வெளியே வந்த அப்புறமா ஷி ஹேஸ் டு ஃபேஸ் திஸ். ஓகே, சோ அஸ் அ ஃபேமிலி ஆல்சோ தே ஹேவ் டு திங்க். இட்ஸ் நாட் ஓன்லி த இல்ல கண்டஸ்டன்ட். ஓகே, பைசா கிடைக்குது சொல்லி என்ன வேணாலும் இல்லையா, வி கான்ட் அக்செப்ட் தட், ரைட்? சோ தே இல்ல ஹேவ் இல்ல டு. அது வந்து ஆக்சுவலா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இவங்க டிஆர்பி பசிக்காக ஒருத்தங்கள அவங்க தப்பாவே இருக்கட்டும், ஓகேவா, எல்லாருமே கிவன் டிஃபரெண்ட் சினாரியோ தே வில் பிஹேவ் டிஃபரெண்ட்லி. இங்க யாருமே ஈவிலோ இல்ல அப்படியே ஃபார் எவர் கிடையாது. அட் சேம் டைம் அதை வந்து கட் பண்ண வேண்டிய, ஏன்னா அவங்க இவங்களோட ஃபீட்பேக்கு தானே காத்திருக்காங்க. அங்க தப்பு பண்ணா தட்டி கேட்போன்னு கமல் சார்லாம் எவ்வளவு உரிமையா சொல்லுவாரு. அத காத்திருந்து, ஆனா அதை கிடைக்காட்டி அவங்க மேலும் மேலும் அதை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க டிஆர்பி பசிக்கு அவங்கள பேஷ் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணி வெளியில அனுப்புற மாதிரி தான் இருக்கும் கடைசியில. இல்லைங்க, இதுல நான் வந்து ஐ டிஸ்அக்ரிங்க. த சாய்ஸ் வாஸ் வித் பார்வதி. ஷீ டுக் அ ராங் திங். அது